அந்த மோட் போடு. Por
जनार्दनं रुद्राय नमः ननियोभिर्द्राय नमः पुल्लियारनजु कुटिकोलुंगो श्री महागणपतिये नमः नक्लांबरदन विड्डं नजिवण्णं साधुभ्यं प्रजनमन्दाय सर्वविघ्नोपशान्ते मोक्ष्यवागने मोदखत्ताजाम्बलसूत्र महेश्वरपुत्र सिद्धिविनायक पादनवती शिव शिव शम्भोराज्ञा प्रवद्र आद्यब्रह्मणाघादिविरीतप्रदे श्वेतवराकल्पे वैवस्वते वन्वन्तरे डामिञ्जलिगिमे कलिविगे पृथिवी बाधे यम्बुद्दीवे वार्जिमगाब्दजन्मतमाने बृहबाधे षष्ठ्य मातुङ्गार्म सरोजिनं गुरुत्राय पूरणनक्षत्रुड्डाय अंगारकापुता प्रगत्पति शुक्र शनिरागेदे नवग्रह दोष निवृत्त्यर्थमे सिद्धिदामृत्यर्थम इह जन्मनि पूर्व जन्मनि जन्म जन्मांतर दोषपरिहारार्थम शुद्ध कुंभभुजांच पंचकव्य भुजांच रुद्र कुंभभुजांच वेदिताडन सूर्णोक्त आचार्य गुरुमुखेन संकल्प्याम अहम मध्यकर्षे जदादानं रुद्राय नमः विघ्नेश्वरमुद्राय नमः सुमुखाय जदादानं रुद्राय नमः तोटुकोलुंगो मोक्ष सांब्र रुद्राय नमः सोडी कागानं मुनियोडी सांब्रवत रुद्रं गुरुमेदव वेदा रेसो जदादानं मदित्तदे बदिन्नरगणमाघामानस्य मादुङ्गाय जदादानं रुद्राय नमः संप्रति जदादानं रुद्राय नमः जदादानं रुद्राय नमः वर्णन्ते मोक्ष सांप्रत्राय नमः गणिनाय पुत्राय रण्योभिगं संप्रदते ओंगा बक्षुमे नमः दक्षिणाय नमः मुक्ताय निरंत्री नमः जदादानं रुद्राय नमः गुरुवे नमः संप्रत्राय पादोदक पावनं शुभं पुडिंगो पादोदक पावनं शुभं मानस्य मादुंगाय
यदा दानं मदित्यदि மறுவிலுடையோ கோயிலும் துணையும் கடலுடன் தோன்றாயே அதல் अग्निमुद्दाय संप्रददे बृहस्पतिये नमः वाक्वाय नमः राहुरुद्राय यदा दानं वदित्यदि உலகலாம் முணந்தோதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவார் பலசிலம்படி வாழ்த்தி வணங்குவார். ரெண்டு பேரும் தான் நீங்க செல்வான
ஆம்பளையாக்கள் சரியா? ஆம்பளையாக்கள் சரியோ? சரி ஒவ்வொரு ஆள் வச்சுட்டு அப்படி வா, அப்படி அந்த பக்கத்தால நீங்க வேற இருக்கு பொம்பளை வாங்க வர சொல்லுங்க நீங்கள வச்ச நீங்கள் இங்கே வாங்க அப்படி வரட்டுமா மேலே ஒவ்வொரு ஆளா போங்க ஒவ்வொரு ஆளா போங்க இது பண்ணாம ஒவ்வொரு அவன் வச்சுட்டீங்க வந்தாப்புறம் எல்லாரும் வச்சு முடியா அவர் வைக்கலாம் எல்லாரும் வச்சு முடிஞ்சா பிள்ளைகள் வைக்கலாம் வேற ஆக்கள் இல்ல தானே யாரு ஐயா
மூன்று தரம் படிவா மைங்க போறீங்க அங்கால புருவத்துல இருந்து இங்க வரைக்கும் வரைக்கும் என்ன பண்றா போறீங்க மூன்று தரம் மைங்க ஜதாதானம் ருத்ராய நமஹ கரமாண்டல பத்திர முக்கியந்திலே ரெண்டு தோள் மூடு முழங்கை மணிக்கட்டு கழுத்தில் இருக்கறதுங்க இங்க வர கால் மாடல இருந்து அப்படி கழியும்போ தலை மாடல கை எப்படி கால்ல இருந்து கழியுங்கோ ஜதாதானம் ருத்ராய நமஹ ஹரணியோம் ஜதாதானம் வதித்தனே இங்க வர சந்தனம் குங்குமம் வச்சு விடுங்கோ கந்தாம் தரியாமி கந்தம் வதித்தனே मंगलाधिपतिं मरकरमघ मम पुत्रीर्बभारिकां मानस्य मादुन्दाय नमः कृपुत्वान् चतुर्द्राय नमः அப்படிங்கோ இடப்பக்கமாக இடவனமா அப்படி மூணு தரம் சுத்திட்டாங்க மங்களாதிபதிம் மரகரமாக மானஸ்ய மாதுந்தாய நம எப்படிராஞ்சனம் தரிசனமானது மூர்த்தினமோ உபரோரா ஒரு இல்வா எடி சாலே வரிவாளத்து நீங்க அப்படியே போங்க கால் மாட்ட பக்கமா போங்க அப்படியே கால் எங்க மேல ஊர்றாங்க வாங்க நீங்க பூசுங்க நீங்க ஒரு பக்கத்தை அப்படிங்கோ நீங்க ஒரு பக்கத்தை தல போலாம் ஒரு தல போகும் இதுக்கு அவ போடும்போ வெந்து எடுத்து சரி நீங்க அப்படியே போங்க கால் மாட்ட பக்கமா வாங்க 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 அம்மா காந்திய போட ஐயா ஓடுது ரெண்டு வாழை இருக்கு ரெண்டு பேர் வாழை அண்ணா நீங்க ஐயா இங்கே இருக்கு மாவட்டம் வாழை இன்னொன்று வேறு இந்த வாழை அண்ணன் நீங்க நீங்க வா நீங்க வா அப்படி போ மலையில போ எல்லாரும் உண்டு அப்படி மேற்பா இப்பீங்களே இல்லை சரி சரி எங்க பந்தங்களை தூங்க ஜனா அப்ப வாழை மாடல் மூன்று மாடல் அண்ணா அப்புறம் ஒரு கட்டியா சங்கரகுணேசேன விட்டாயாம் பத்தமனாய ஹம்துபதிதோ சிவகோத்ரோத்பவஸ்ய
मानस्य माधुंगाय नमः जदादानं वदिष्यति गोपो सुलत्तानिय सावान्दं पावनी स्वाहा जदादानं वदिष्यति रुद्राय नमः मेलमेलडिंगो ओम गाम्योर्वाय यौवाय यादवामी शिवाय हमनंदाय हमनादाय हमनादरदाय हमदरवाय कादिवलाय कुक्यादि कुक्यादि गोत्रे निधनोद्भव शिवाय नमः மேலே உள்ளது எடுக்கணும். மேலே அண்ணே மேலே உள்ளது எடுக்கணும். மோன் தெரியும் பாதத்தில் வேண்டாம். ஆட கொட்டும் நம்மடி திருநாமே ஆளுமையாள் கொளனற்கு எந்த கொட்டும் நம்மடி திருநாமே அரே கடுப்பாரைனும் அறியுமன்றே மற்றந்தரனோடு நறுமுறு தேவரே கணங்கள் எல்லாம் நம்மே பின்பலம் முடித்தின்னாமே பாடகமெல்லடியார்க்கு மங்கை பங்கினங்கள் பராபரனைக்கு அடக மாமலை என்ன கோவுக்கு ஆட பொற்றும் நம்மடி தின்னாமே ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொத்தும் வையகமெல்லாம் முரளதாகமாமீர் என்னும் முழக்க நாட்டி மையனும் மஞ்சள் நிறைய கட்டி மேலகை தன்னன் பரந்துரையான் ஜெயா திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை விளக்க பற்றி ஐயன் அணிதில்லவானருக்கு ஆட பொற்றும் நம்மடி தின்னாமே பவளந்துடிப்ப படே மின்னம் தம்மை ஆண்டவாறு பணி கொண்ட வண்ணம் பாடி பாடி தடே மின்னம் வருமான தேடி சித்தங்களிப்ப திகத்தி தேடி ஆடி மின் நம்பலத்தாடி நானுக்கு ஆட பொற்றும் நம்மடி தின்னாமே செந்துவரை வாய்க்கருங்கன் பண்ண கை பண்ணமரே மண்மொழியர் என்னுடையார் அமுது எங்கள் அப்பன் இவமான் மகட்கே தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையனும் ஞான கரும்பின் தலைவற்பாகை நாடற்கரிய நலத்தனந்தாய் தேன பழச்சுவையாயினானை சித்தம் புகுந்தே தித்திக்கவல்ல கோனப்பரப்பை அறுத்து ஆண்டு கொண்டே கூத்தனை நாத்தனம் பேர வாழ்த்தி பானல் தடங்கன் மடந்தனல்லே பாடி பற்றும் நம்மடி தின்னாமே நாமும் வந்த பெருமோளாத்தையும் மன்னங்கள் வாரிவன் பேசவர்களாவிலும் கண்டறியாத மலர் பானங்கள் காட்டும் செல்வ சிவபகாமேந்தியவை கொடியான் சிவபெருமான் புறந்தெட்டவற்ற சிவபாக்கு ஆடப்பொட்டு உடலோடு சேரமானால் உடன் விளையாமல் மாட வெள்ளாலை மேற்கொள்ள முளையாமல் கூடி மூவாயிரவரோடும் அலையாவளையாடும் நிட்டையில்லா உடல் நீ தென்னை ஆண்டறிவதில்லா வண்ணங்கள் சிக்கன்றிலடியாரை சீராச்சந்திரங்கள் மேல் சிந்தித்து அட்டமூர்த்தி கண்ணவன் நகவூன்மவர்களுக்காரங்கள் நம்புறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாம வேண்டும் இன்னும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போதும் உன்னறிந்து ஏழுமையில் அறிவிளையாடு முகமுண்டே இதருடன் ஞான மொழி பேரு முகமுண்டே கூறும் மணியாக விலதீதமு
வாதிந்தாய நம ஜதாத்தானம் புத்ராய நம தன்யோபிதம் சம்ருதனே ஜதாத்தானம் வதித்தனே பிடிங்கோ ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோ ஜாதமோத்தாய நமக பிடிங்கோ ஜதாத்தானம் வதித்தனே பையலோரே வரிந்தெடுத்து செய்கை புறத்திலேந்தி கையாகி விடுகின்ற போதொன்று வேண்டு வென்றான் செய்யும் திருவெத்தி ஊருடைய திருநேரமிட்டு கையும் காப்பணி எங்களோதவும் கற்றிலும் கால் மாடல இருந்து தலிச்சு விடுங்க கால்ல இருந்து அப்படி தலை மாடு வரைக்கும் வரட்டும் தன்யோபிதம் சம்ருதனே கையை கழுவுங்க வேதங்கரகுணேசேன விட்டாய அமர்த்த உச்சிலே கொஞ்சம் முடுங்கோ சரி இங்க உண்டாங்க வேதங்கரகே குணேசேன விட்டாயாம் வர்த்தமனாயாம் துபதேர்மா சிவன் நினைச்சு கொடுங்கோ சிதம்பரேஸ்வ பிரத்யத்தம் தண்டிலானம் இதுவும் அப்படித்தான் வாயில விட்டு கீழே விடுங்க கதா தானம் மதித்ததே வேதங்கரகே குணேசேன விட்டாயாம் வர்த்தமனாயாம் துபதேர்மா யாத்ரா தானம் வைரவ பிரத்யத்தம் தண்டிலானம் சம்பிரததே வாயில விட்டு கீழே விடுங்கோ தலைமாடல அப்படி வை வை எப்படி வச்சு விடுங்க வேதங்கரகே குணேசேன விட்டாயாம் வர்த்தமனாயாம் துபதிதா ஜோஹோத்ரோட்பவஸ்யே மம பிரதமானசித்ராயமா பூர்ணாதி பூர்ணாகுதியே நமः ஜதா தானம் மதித்ததே பூர்ணாகுதியே நமः ஜதா அது இருக்கு மங்கால இருக்கு அது அப்படி இருக்குங்க தொட்டு கொடுங்க பிள்ளைங்க அவட்ட கையால அப்படியே தொட்டு விடுங்க அங்க நிக்கிறீங்க வாங்குங்க உடைய சுவாமி இருக்க வைங்க இங்க வா நீங்க இங்க பூசுங்க இப்படி தலை மாட்டு பக்கமா வாங்க ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு பேரா வாங்குவா வாங்க சுதர்சன் பூசுங்க அதான் காலில் போடுங்க பூசுங்க இப்படி தான் வருமா காலில் போடுங்க பூசுங்க காலில் போட்டு திரும்பி அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனா தான் அதை விட்டு விடுங்க இப்படி அங்கால போகட்டும் Agak. Agak kan nang lijir agak. Agak.
போட்டு கும்பிட்டாங்க. வாங்க வாங்க உங்களை வாங்க. சுற்றி கொண்டு வந்து போட்டு நீங்கள் இப்படி வேண்டாம் यदा दानं वदिद्यति காலைல போட்டுருங்க இப்படி வாங்க ஜனம் சரி இதில் இருங்க கதிரை இல்லையா அப்படின்னா அதை இருக்கணும் கதிரை நீங்கள் வச்சுட்டு தான் வாங்க எல்லாம் வருவாங்க வம்சாமி ஐயா சரோஜினி அவருடைய இறுதிக்கிரியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி எல்லோரும் எழுந்து நின்று இது நிமிட மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி. விநாயகர் அம்பாள் கோவில் பரிபாலன சபை சார்பாக திரு அரங்காவலர் சபை செயலாளரும் முன்னாள் பரிபாலன சபை பொருளாளரும் மாலையிடுவார். நன்றி. அடுத்தபடியாக தொழிற்சங்கம் சார்பாக சிவம் அவர்களும் சவரூபன் அவர்களும் மாலை அணிவித்தார். நன்றி. வேறு யாரும் மலர் மாலை அணிவித்தார். அம்மையார் அமரத்துவம் அடைந்த அம்மையாரை பற்றி சிறு உரைகளை தொடர்ந்து மீது நடைபெறும். இந்த அம்மையார் கம்சாமி ஐயா மனோன்மணி அம்மையார் சரோஜினி அம்மையார் அவர்கள் எங்களுடன் ஒரு சிறிது காலம் பல பல கிராமங்களில் இருந்தாலும் எங்களுடைய மாவட்டம் கிராமத்திலே சிறிது காலம் தொடர்ச்சியாக இருந்து வரும் காலத்திலே இந்த அம்மையார் மிகவும் அவருடைய வீடு தேடி போகிறவர்களுடன் சரி அல்லவன அவர் அந்த கிராமத்தவர்களுடனும் சரி மிகவும் அன்பாக பழகிய ஒரு உத்தமி என்று தான் நாம் சொல்லலாம். சாதாரணமாக இவருடைய நடைமுறைகளை பற்றி நான் கம்சாமி ஐயா மூலமாகவும் இவருடைய மகள் வினோ மூலமாகவும் நான் அறிந்த சில உண்மைகள். இவை ஐயா அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்டவர். கம்சாமி ஐயா மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்டவர். அப்போ அதே இடத்திலே வந்து இன்று இந்த அவருடைய துணைவியார் தன்னுடைய
இறுதி நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதும் மிகவும் ஒரு நல்ல விடயம் என்றுதான் நாம் கருதுகின்றேன். சாதாரணமாக இவர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவருடைய வாழ்க்கை துணைவியாரை தனதிடத்திலே மாவட்டம் என்ற ஒரு இடுகாட்டிலே ஒரு சுடுகாட்டிலே கொண்டு போய் தகனம் செய்வதற்கும் அவர் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்லுவோம். சாதாரணமாக இந்த அம்மையாருக்கு இந்த அம்மையாருக்கு 6 பிள்ளைகள் உண்டு. அந்த 6 பிள்ளைகளையும் அவ ஒரு நல்ல சீராகவும் சிறப்பாகவும் வளர்த்து எல்லோருக்கும் திருமணங்களும் செய்து மிகவும் இந்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். இந்த நாளும் ஒரு பிள்ளைகளை முன்னணிக்கு கொண்டு வரதாக இருந்தால் ஒரு தாயின் ஒரு அரவணைப்பும் தாயினுடைய சொல்லும்தான் கூடுதலாக அரங்கேறுவது கூட. அதே மாதிரி அதற்கிணங்க இவ தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வழியிலே விட்டு நல்ல எல்லோராலும் மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர். அப்படிப்பட்ட நாங்கள் எதையும் செய்யலாம், ஆனால் தாயின் பெருமையை யாராலும் நாங்கள் விலைக்கு வேண்டிக் கொள்ளாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவாக தன்னுடைய கிராமத்தில் தான் இருந்த கிராமத்திலும் தன்னுடைய சகோதரர்களுடனும் அவருடைய ஐயாவுடைய சகோதரர்களுடனும் இனியன் இல்லை என்ற மாதிரி இனிமையாகவும் நட்பாகவும் உதவிகள் செய்ய வேண்டிய இடத்திலே உதவிகளை செய்தும் ஒரு நல்ல மதிப்பை பெற்றவராக நான் அறிகின்றேன். சாதாரணமாக ஒருவன் பிறப்பவன் இறப்பது உண்மை. இருக்கும் காலத்திலே அவன் என்ன செய்கின்றான், என்ன ஊருக்கு என்ன நன்மைகளை செய்கின்றார், என்ன சொத்துக்களை இந்த நாட்டுக்கு விட்டுட்டு போயிருக்கிறார் என்ற ஒரு கேள்விக்குறி உண்டு. அதே இடத்திலே இந்த அம்மையார் விட்டு சென்ற சொத்துக்கள் பல தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்டுக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயத்திற்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக விட்டு சென்றிருக்கின்றார்கள். அது ஒரு மிக மிக ஒரு பெருமைக்குரிய வேலை. அதே இடத்திலே இவருடைய வினோஜினி என்றவோடு தான் நாம் கூடுதலாக பழகி கொண்டது. அப்போ அவருடைய சகோதரர்கள் ஊடாக எங்களுடைய மாவை சித்தி விநாயகர் மாவை அம்பாள் ஆலயங்களுக்கு வேண்டிய தொண்டுக்களையும் செய்திருக்கின்றார். சாதாரணமாக நாம் கேட்காமல் இருந்து இந்த கோயிலுக்கு என்ன தேவை என்றதை கருதி தன்னுடைய சகோதரர்கள் மூலம் அதை நிறைவேற்றி வைத்திருக்கின்றார். அதுக்கெல்லாம் இந்த அம்மையாரும் இந்த அம்மையாருடைய துணைவரும் முன்னின்று எங்களுடன் ஒத்துழைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த இடத்திலே அரியாலையிலும் அதே மாதிரி ஒரு தெய்வ பக்தியுடன் கோயிலுக்கு தனது தொண்டை செய்து வந்திருக்கின்றார் என்பதை நான் அறிகின்றேன். இவ விட்டிருக்கின்ற சொத்துக்களில் எங்களுடைய சனசமூக நிலையம் இருக்கின்றது, மாணவ மன்றம் இருக்கின்றது. இவர்கள் எல்லாத்திற்கும் இவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இங்கே தற்போது எங்களோடு இருக்கின்ற பேரப்பிள்ளைகள் மிகவும் உறுதுணையாகவும் செயலாற்றி வருகின்றார்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் கூற வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு பிள்ளைகள் சரி அல்ல பேரப்பிள்ளைகள் சரி பொது சேவைகளில் ஈடுபடுவதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு அவருடைய பெற்றோர்களும் பெற்றோரை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் அந்த பெருமைகள் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இப்படியான பிள்ளைகள் உருவெடுக்கலாம். பணம் எங்கும் பெறலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் பொது தொண்டு என்பது அது எங்களுடைய வளர்ப்பிலே தான் இருக்கின்றது. அதை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் கூறி வைத்திருக்கின்றேன். எங்களுடைய பரிபாலன சபையில் வினோஜினி அவர்கள் ஒரு பொதுச்சபை உறுப்பினராக இருக்கிறார். அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றி வருகிறார். அதே இடத்திலே
அவருடைய கணவன் பாலகிருஷ்ணா அவர்களும் அவர் செய்கின்ற தொண்டுகளுக்கு எல்லாம் உறுதுணையாக நின்று சேவையாற்றி வருகின்றார். ஆகவே இந்த அம்மையாருடைய இறப்பு அவருடைய அம்மாவுடைய சகோதரர்கள், ஐயாவுடைய சகோதரர்கள், அம்மாவுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே இது வந்தாலும் இறைவன் நியதிப்படிதான் எமது வாழ்வு நடக்கும். ஆகவே அன்னாருடைய குடும்பமாகிய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் எல்லோருக்கும் எமது பரிபாலன சபை ஊடாகவும் ஜனசமநிலையம் ஊடாகவும் ஜனசமநில ஊடாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே இடத்திலே எங்களுடைய மூத்த தலைவர் எழுச்சிவேந்தர் ஆர்.எம். நாகலிங்கம் ஐயாவர் தனது இரங்கலை இந்த சபையிலே கூறச் சொல்லி கேட்டிருந்தார். அவருடைய அந்த இரங்கலையும் நான் பரிபாலன சபை தலைவர் என்ற முறையிலே அம்மையாருக்கும் அம்மையார் குடும்பங்களுக்கும் செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தபடியாக எங்களுடைய அறங்காவலர் சபை அந்தசாமி சரோஜினி அவர்களுடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் மின்னேறம் வரவேற்றுக் கொண்டு, அம்மையார் அவர்கள் கச்சேரியடியில் பிறந்து அதிகாலையில் வசித்து இறுதி காலம் மாவட்டபுரத்தில் வசிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவருடைய இந்த இறுதி நிகழ்வு ஏற்பாடு இருக்கிறது. அந்த வகையில் இந்த அம்மையார் அவர்கள் எங்களோடு பழகுகின்ற ஒரு சிறிய காலத்திலும் கூட அந்த அளவு எல்லோரது மனதையும் இடம் பிடித்த ஒரு உத்தமர்களாக வாழ்ந்தார்கள். அவர் சரி, அவருடைய கணவன் சரி, அவருடைய மருமகள் ஆகியோர் எங்களுடைய கிராமத்துடன், அது மாத்திரமல்ல அவருடைய மருமகன் பாலகிருஷ்ணா கோண்டாவில் கிராமத்துடனும் மிகவும் அந்யோன்யமாக பழகி எல்லோரது அன்பையும் அது மாத்திரமல்ல தன்னுடைய சகோதரங்கள், தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் மேவி நடந்திருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் அவருடைய ஒரு தனி பெருமையை இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் வீட்டுக்கு போபவர்களை எவ்வளவு அன்பாக அனுசரிப்பதும், அவருடைய கணவரும் அதே மாதிரி தான் போறவர்களை அரவணைத்து உபசரிப்பதில் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். கடைசி காலத்தில் அவர் தனக்கென்ற ஒரு இடம் தேவை என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சிறிய வீடொன்றை அமைத்து தனது ஆசையை சிறிது காலம் வாழ்ந்தாலும் தனது ஆசையை நிறைவேற்றி இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானது. அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர் நல்ல ஒரு பிள்ளைகளை பெற்று மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்த நல்ல புதல்வர்களை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் அவர் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு தனது நிகழ்வுகளை ஆற்றி சென்றிருக்கின்றார். அவருடைய கடமைகளை அவருடைய இளைய மகளார் வினோதினி அவர்கள் மிகவும் சிறப்பாக அவரை வைத்து பராமரித்து செயற்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானது. அவர்
திருவாளர் கந்தசாமி அவர்கள் இதே இடத்தை சேர்ந்தவர். அந்த வகையிலே ஒரு பொருத்தமாக அவருடைய மனைவியருடைய இந்த இறுதி நிகழ்வும் இந்த மாவட்ட கிராமத்திலே செய்வதற்கு ஒரு சிறப்பாக அமைந்தது என்பதை இந்த வேளையிலே கூறி, இன்னும் பலர் இந்த உரைகளை ஆற்ற இருப்பதால் அவருடைய கவலை முழுந்திருக்கின்ற அவரது கணவர், பிள்ளைகள், பெற்றார் மற்ற உறவினர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே நாம் நமது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டு அவரது ஆத்மா சாந்தியடைய எமது மாவை சித்தி விநாயகர், மாவை அம்பாள் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பூண்டாவில் விவேகானந்தா ஜனசமூகத்தைச் சேர்ந்த செல்வராஜா ராஜராம் கொண்ட அமரர் கந்தசாமி சரோஜினி அவர்களின் மரண நிகழ்விற்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்னாரினுடைய மகள் வினோதினி அவர்கள் எமது கோண்டாவில் பதியினிலே நிறைய ஆண்டு காலம் வசித்து வந்துள்ளார். அவருடைய குணத்தினை வைத்துத்தான் எனக்கு அவருடைய அம்மாவின் குணமும் தெரியும். அப்படி அவர் ஒரு அன்பும் பாசமும் மிக்க ஒரு தாயார். அவருடைய மகன், கடைசி மகன் கண்ணா, அவர் என்னுடைய நண்பன். அவர் இப்போது பிரான்சில் வசித்து வருகின்றார். அவர் எனக்கு கூறுவார், தான் தனது வீட்டில் நண்பர்களுடன் இருக்கும்போது தனக்கு மட்டுமல்ல தனது நண்பர்களுக்கும் சேர்த்து தனது தாயார் உணவு வழங்குவார் என்று. அப்படி தனது பிள்ளைகளை மட்டுமல்லாமல் அயலில் உள்ள பிள்ளைகளையும் தனது பிள்ளைகளை போன்று பார்க்கும் ஒரு தாயார். அவர் மிகவும் சுறுசுறுப்பாக செயற்படுகின்ற ஒருவர் என இவர் எமது ஐயா அவர்கள் கூறும்போதுதான் எனக்கு தெரியும் இங்கு அவர் எப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு அம்மா என்று. வருத்தம் என்பது எல்லோருக்கும் வரும் ஒரு நிகழ்வு தான். ஆனால் அந்த வருத்தத்திலும் தான் ஒரு தன்னம்பிக்கையுடன் செயற்பட்ட ஒரு தாயார். அவருடைய வளர்ப்பினாலே அவருடைய மகள்களும் சரி மகன்மார்களும் சரி தற்போது ஒரு நல்ல நிலையில் உள்ளார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு குடும்பத்தின் நல்ல நிலைக்கு காரணம் ஒரு பெண். ஆண் எவ்வளவு உழைத்தாலும் அதனை கொண்டு செயற்படுவது ஒரு பெண். அந்த பெண்ணின் ஒரு வளர்ப்பினாலே தான் அந்த தந்தையுடனுடைய ஒரு வளர்ப்பினாலும் சேர்த்து இப்படி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புடன் இவர்களுடைய குடும்பம் இருந்துள்ளது. நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அன்னாரின் துயரிட்டிருக்கும் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்ததோடு அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய கோண்டாவில் விவேகானந்தா சனசிம்ம நிலையம் சார்பாக எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆக்குதல் அழித்தல் என்பது இறைவனுடைய ஒரு செயற்பாடு. அந்த வகையிலே இன்று ஒரு 75 அகவல் தாண்டிய இந்த அம்மா இன்று எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், உறவுகள் எல்லாரையும் விட்டு அவர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். இது ஒரு முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம் என்றுதான் சொல்ல முடியும். மனிதனுடைய பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உயிர் தொடர்ந்தும் பிறக்கின்ற ஒரு பக்குவம்தான் இருக்கின்றது. இந்த அம்மாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகவும் அன்பாகவும் மற்றவர்கள் அரவணைத்து நடப்பதிலும் அவர் முன்னிலை வகித்தவர். இவர் எங்களுக்கு ஒரு பெரிய சேவை செய்திருக்கின்றார்கள். என்னென்றால் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் இந்த கிராமத்துக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அவர்கள் இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இல்லை என்ற அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்தது. பிள்ளைகள் சிறப்படைவதற்கு அவர் போதிய ஊக்கம் கொடுத்தார் இந்த அம்மா. அந்த வகையில் அவருடைய இழப்பு எங்களுடைய கிராமத்தில் சிறிய காலம் அவர்கள் எங்களோட இணைந்து வளர்ந்தாலும் அவருடைய பூர்வீகங்கள் எங்களுடைய கிராமத்தை அடியாக கொண்டது. அந்த வகையில் அவர்கள் இந்த கிராமத்துக்கு எங்களுடன் இணைந்து எல்லா விஷயங்களிலும் வேறு யாரும் அம்மாவுக்கு
அம்மாவுடைய இரங்கல் உரை வழங்க இருந்தால் முன் வந்து செய்யலாம். அப்படி அம்மையாருடைய இறுதி அஞ்சலி நிகழ்வின் தலைவர் அவர்களே மற்றும் இதில் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையை கூறுவதற்கு முன்பதாக அம்மையாருடைய இயல்புகள் பற்றி எல்லோரும் கூறியிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அவருடைய மருமகன் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் போன்றவற்றிலே பல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து வருகின்றார். எனவே அவருக்கு அவருடைய அம்மையாருடைய பிரிவினாலே துயரிட்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய தொழிற்சங்கத்திலும் அம்மையாருடைய பிரிவுக்கு தங்களுடைய அஞ்சலி இரங்கல் செய்திகளை வெளியிட்ட அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் எல்லா வகைகளிலும் அம்மையாருடைய இந்த இறுதிக்கிரியை நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும், அத்தோடு இந்த அஞ்சலி நிகழ்விலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற பொது அமைப்புகள் அனைத்துக்கும் இந்த வேளையிலே அம்மையாருடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே அவருடைய பிள்ளைகள் பலர் 4 பிள்ளைகள் இங்கே வெளியூரில் இருந்து கொண்டு அந்த நிகழ்விலே பங்கு பெற்ற முடியாது காணொளி ஊடாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகவும் இந்த குடும்பத்தின் உறவுகள் சார்பாக அவர்களின் சார்பாகவும் கணவர் மற்றும் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரின் சார்பாகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்கு எல்லா வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் குடும்பம் சார்பான நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. விஜயசங்கர் அவர்களுக்கு சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. போட்டுட்டு இப்படி இந்த பக்கத்தால் வாங்க. பிள்ளைகள் போடுங்க. Yeah.
வெண்மம் நிறைந்தவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும்
ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஒப்புவாய் என்னை புகழ்விப்பாய் நின்றொடங்கு நாற்றத்தில் நேரியாய் சேயாய் நணியானே நாற்றன் மனங்கழிய நீத மறையோனே கரண்டபால் கண்ணலோடு நீ கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனியாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் கல்லை மறைந்திட மூடிய மாய அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டேன் புறந்தோல் போற்றி என்னும் குழி அழுக்கு மூடி மலங்கோறு உள்பதி வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கே கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகம் நலந்தால் இராத சிறியேற்றி நல்கே நிலங்கள் மேல் வந்தருளே நீள் கடல்கள் காட்டே நாதே கடையாய் கிடந்த அடியேற்றே பிறந்த தயாவான தத்துவனே மாதத்த ஜோதி மலர்ந்த மலச்சுடரே எதனே உண்டா உண்டு രണ്ട് രണ്ടാ ഇതും കൂടെ കിടക്കും പിന്നെ വന്നോ ആ
எங்கட கால நான் நிக்கிறத கால நான் நிக்கிற கால இப்படியே வைக்கிறதா அப்படி அப்படி அந்த சரியோ சரி கொஞ்சம் முன்னுக்கு வரைக்கும் கொடுங்க தூக்கியா இருக்குங்க படியா கச்சேரியில தட்டி இல்லையா செல்வான போட்டாச்சு எல்லாரும் போட்டாச்சு நீங்க போட போறீங்க சீலம் போட்டாச்சு சரி ஐயா சித்தப்பா வர இல்லையே அடுத்த சித்தப்பா வர இல்லையே மாலையெல்லாம் போடுங்க மாலையால் பூக்கடையில் மாலையால் பூக்கள் ஒன்றும் போடக்கூடாது சரி பேர் விட கண்டாடுங்க அங்கே போடும் அந்த நோட் அதாங்க அவர் எடுத்து இந்த துணி வீட்டில் கரெக்டாக இல்லை தானே வாங்க ஒரு எந்தால் வாங்க எந்தால் ஓ கால் கட்டு கை கட்டு காட்டி போட்டு இதுதான் பெரிய காட்டுங்க இல்லை இல்லை மற்ற முதல்ல காட்டி போட்டுங்க மோதிரம் ஒன்று கிடந்து கலட்டியாச்சு எடுத்துட்டு ஒரு கை காப்பு கலட்டியாச்சு மற்ற கையான காட்டு ஒன்று கொஞ்சம் போட்டு போடாங்க ஒன்று போட்டு போடாங்கன்னா கிலோ விடுங்க கிலோ விட பிரச்சனை இல்லை விரும்ப சரிங்க 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 பாய் சரி 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 மற்றதை என்ன அண்ணா சரிங்க
என்னய்யா ஐயா வடிவா பார்த்துட்டு கொஞ்சம் விலத்தி விடுங்க அருங்க நாளைக்கு நேரடியாக கொண்டாங்க அப்படியே யாரை கூட்டிடுவாங்க சரி அங்கட சின்ன கடை அவர்கிட்ட கொடுங்க செல்லானே இருக்கும் இந்த பாட்டு போயிருந்தா கொழுப்பு பாட்டு போயிருந்தா சரிங்க தமிழை சாத்தி விடுங்க அப்படியே குத்து என்ன பிரச்சனை இல்ல இல்ல கீழே பாருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாலு மணி காணாது மதியம்